ஆம்பூர் அருகே செங்கல் சூளை வியாபாரி ராஜ்குமாருக்கு 2,76,00,000 ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும்னு கடிதம் வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னோட பெயர்ல யாரோ போலி நிறுவனம் தொடங்கி மோசடி செய்ததா போலீசில் புகார் அளித்துள்ளார். என் ஆதார் ஃபேனை வச்சு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸு வரி கட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2.25 கோடி. இப்போ நான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து போய் எம்ப்ளாய் ஸ்டேஷனில் கொடுத்தேன். அவங்க எடுத்துக்கல. மறுபடியும் இப்போது இன்றைக்கி வேலூர் கோட்டையாண்ட ஆஃபீஸ் இருக்குது, ஜிஎஸ்டி ஆஃபீஸு. அங்கே ஃபோன் போக சொன்னாங்க. நாங்கள் போகல. செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா இமெயிலில் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டேன். நான் அந்த அட்ரஸ்க்கு எனக்கு மொத்தமே அனுப்பிச்சி விட்டாங்க. இவ்வளோ டாக்குமெண்ட் இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இவ்வளோ மாதத்தில் இவ்வளோ போயிருக்கு. 2023 நடந்திருக்கு போர்ஜரி வேலை. என்று மொத்தமே லாக் பண்ணியிருக்காங்க. ஆதார், ஃபேனு, பேங்க் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க. எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆம்பூர் பகுதியில் கூலி தொழிலாளர்களின் ஆதார், பான் கார்டுகளை வைத்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. இது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.